எங்களுக்கு முதல் பரிசை வாரி வழங்கிய எஸ் அன்பு ஒன்றிய இளைய தொண்டரணி தாவைக்கா வெங்கடசமுத்திரம் அவர்களையும் டி ராஜேஷ் பி அஸ்வினி பிஎஸ்பி ஒன்றிய இளைஞரணி தாவைக்கா கப்பல்வாணி அவர்களையும் வருகிறவர்களை வரவேற்று ஈரானி வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். எப்பொழுது சென்று கேட்டாலும் முதல் பரிசை வாரி வழங்கும் எஸ் அன்பு மற்றும் டி ராஜேஷ். அட்லாஸ்ட் இந்த 30 டோர்னமெண்டோட ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி வர்சஸ் அருண் பிரதர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் நல்லாயிருக்கும். ஒரு மோஸ்ட் அவைட்டட் மேட்ச்னு சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ டாப் 2 செட்டிங் டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில். போச்சம்பள்ளி டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஏற்றுறாங்க. ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 பவுலர் யூஸ் பண்ணணும். 1 பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். அருண் பிரதர்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் சவுந்தர் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் மோகன். ரைட் லெஃப்ட்டில் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பட பவுலிங் எல்லாம் பாலாஜி வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட் தான் போயிருக்காரு. ஸ்லோயர் ஆஃப் போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்டெப் டவுன் ஷாட் ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. எடுத்தா முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். அங்கே வெங்கட் கேட்சா தெளிவாக எடுத்துட்டாருங்க. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க அருண் பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவரில். முக்கியமான விக்கெட்னே சொல்லலாம் இந்த விக்கெட். ரெண்டு பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் வெயிட் தட்டி இருக்காரு. கீப்பருக்கு கேரி ஆகல. தேர்ட் மேன்ல ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சிங்கிள். சாரி நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் மோகன் ஸ்ட்ரைக்ல. ஐயோ கீப்பர் கேரி ஆக உள்ள வந்துருச்சு. காம்படிஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ போன பால் வைடு கொடுத்துருக்காங்க. வைட் ப்ளஸ் 1 பால். இப்போ குயிக்கராக போட்டிருக்காருங்க குட் லென்த்தில். ஸோ பாடின்னு தான் கொடுத்துருக்காங்க. டாட் பால் இந்த பால். நெக்ஸ்ட் ஒன் நல்லா புல் ஷாட் ஃப்ளாட்டாக போயிருக்கு. தெரியா போயிருக்கு. கேப்பில் போயிருக்காங்க மிட் விக்கெட்டில். நல்லா ஸ்டாப். நல்லா ஃபீல்டிங். இங்க புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ். குயிக் டெலிவரி குட் லென்த்ல ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 4 ரன் தான் வந்திருக்கு. முக்கியமான ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க அருண் பிரதர்ஸ். ஸோ நல்லா ஸ்டார்டிங் சொல்லலாம். போச்சம்பள்ளி கிட்ட இருந்து பாலாஜி ஒரு வெங்கட் பவுலிங் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 5 மாற்றி சொல்லிட்டாங்க. லெக்ல லைட்டாக போட்டு வந்திருக்கு. லெக்ல தடுத்து விட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங். இங்கே 2 ரன்ஸ். 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு டீப்ல. ஸோ இங்க ஒரு மிஸ் கம்யூனிகேஷன். இப்போ ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் மோகன் போயிட்டார். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் சந்தோஷ் வரல. கம்யூனிகேஷனே இல்லைங்க சுத்தமா. ஸோ ஒரு மிஸ் ஃபீல்ட்ல ரன் அவுட் பார்த்தாங்க. ரன் அவுட்ல செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணி போறாங்க அருண் பிரதர்ஸ். ஸோ அன்ஃபேர் விக்கெட் தான் சொல்லணும். பேட்ஸ்மேன் இர்ஃபான் வந்திருக்காரு. அனதர் லெஃப்டி. நல்லா ஃபிளிக்கு ஹைலைட்ல ஃபீல்டர் இருக்காங்க டீப்ல. ஒரு சிங்கிள். நல்லா புல் ஷாட். ஷார்ட்டா போட்டா இந்த பேட்ஸ்மேனுக்கு அல்வா தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சிக்ஸர் இந்த மேட்ச்ல மோகனோட பேட்ல இருந்து. ஷாட் அகைன் ஸ்டாண்டர்ட் டெலிவரி வருது மாதிரி நேருக்கு நேர். ரொம்ப லாங்கா போயிருக்கீங்க. ஸ்ட்ரைட் அடிச்ச லாங்கஸ்ட் சிக்ஸர் மோகனோட பேட்ல இருந்து. ரெண்டாவது சிக்ஸர். பேட்டரி சிக்ஸ்க்கான வாய்ப்பு. பேட்டுக்குள்ள பூந்து விட்டுருக்கனால கம்பேக் டாட் பால். ஃபுல் டாஸ் இந்த முறை நேர் தான் போயிருக்கு. பால கரெக்டாக வாட்ச் பண்ணலாங்க. ரொம்ப டர்ன் ஆயிடுச்சு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. 2 6 பவுண்டரியோட இந்த வர முடிகிறாங்க. ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 24. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங் அகைன் பாலாஜி ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து. ஃபுல் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாங்க. கிளியர் பண்ணிட்டாரு இந்த முறை. இர்ஃபானோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸர். செகண்ட் ஒன் இந்த ஃபர்ஸ்ட் பால் 6 மாத்திருக்காரு. அங்கே சின்ன ஸ்டெப் மிஸ். ஷார்ட் அகைன் இந்த முறை வாங்கி அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக்ல கிளியர் பண்ணிட்டாருங்க. 2 பால் 2 சிக்ஸர் இர்ஃபானோட பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன்
குயிக்கா டெலிவரி, நல்ல கம்பேக். 2 சிக்ஸ்க்கு அப்புறம் ஒரு டாட். காம்படிஷன் டாட் பால். 6 கவர் 2 ரன்ஸா போட்டுருக்காரு. லாஸ்ட் 2 ரிமைனிங் இந்த ஓவரில். எயின் சைட் ஏஜ் லக்கி ஸ்டம்பில் பால்ல பேக்கில் தான் வந்திருக்கு. 2 ரன்கான ட்ரை இருக்கும். கலெக்ட் பண்ணல இங்கே, இருந்தாலும் சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்விங்கனமே கடைசி டாட் பாலாக போட்டிருக்காரு. 2 சிக்ஸ் கவர், நல்ல கம்பேக் பாலாஜிட்டா இருந்து. 3 ஸ்கோர் 37, நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். நியூ பார் பவுலிங் இல்லை, ஷார்ட்டு ஃப்ளாட்டாக தான் போயிருக்குது. முத்து ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் ஒரு வைடு. செகண்ட் ஒன் ஷார்ட். நாலு ஏக்கர் அப்படி ஏக்கர், நல்ல ஸ்டாப்னே சொல்லலாம். ரன்னுக்கான சான்ஸே இல்லைங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரா போட்டுருக்காரு, பேட்டுக்குள்ளே வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்லா ஃபுல் ஷாட்டா, ஆனால் டிஸ்டன்ஸ் போகல, ஹைட்டு தான் போயிருக்கு. ஓய்யோ நல்ல ட்ரை. ஸோ இப்போ வரையுமே எடுக்கலாங்க. ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் நேராக பவுலர் கைக்கே போயிருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். ஒரு 4 ஸ்கோர் 42 வந்திருக்கு. போன ஓவரில் நல்லா கம்பேக் பவுலிங்கில். ஸோ போன ஒரு 5 ரனில் போட்டிருக்காருங்க. நல்ல ஓவர்னே சொல்லலாம். போன ஓவரில் மட்டும் தான் பவுண்டரிஸ் எதுவும் வரல. நீ அஜித் பவுலிங் இல்லை. லாஸ்ட் 2 மோர் ஓவர். சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுத்தா முக்கியமான விக்கெட்டாக இருக்காங்க டீப்பில். வெங்கட் கேட்சை தெளிவாக எடுத்துட்டா இருங்க. முக்கியமான விக்கெட்டே சொல்லலாம். சீக்கிரம் தான் கொடுத்துருக்காங்க. லைனில் செக் பண்ணி முதல் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க அருண் பிரதர்ஸ். சும்மாவோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் நல்லா ஷார்ட்டை கட் பண்ணி விட்டுருக்காரு. டீப்பில் ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். கடைசி 10 பாலில் எந்த பவுன்ஸும் கொடுக்காம போட்டிருக்காங்க. சான்ஸ் வார் கேட்ச், டாப் பேஜ் மாதிரி பட்டுருது. கேட்ச் அண்ட் போலுக்கான வாய்ப்பு தெளிவாக எடுத்துட்டா இருங்க. ஸ்வர்மர் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க அருண் பிரதர்ஸ். நியூ பேட்ஸ்மேன் முத்து ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் தரையாடி இருக்கார் கவர்ஸ் ரீஜனில். நல்லா ஸ்டாப், எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. டீப்பில் முத்து ஒரு சிங்கிள். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபேஸில் எதிர்பார்க்காத ஒரு பவுன்சர் சொல்லலாம். டாட் பால். ஸ்விங்கனமிஸ் காம்படிஷன் வைட் டெலிவரி. ஒரு வைடு நல்லா கட் ஷாட் ஃப்ளாட்டாகவே போயிருக்காங்க. அவரையுமே கிராஸ் பண்ணி போயிருக்குங்க. ஃப்ளாட்டாக கிளியர் பண்ணிட்டாரு. நல்லா ஷாட்டு. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் பிரஷரோட பேட்லேருந்து. வஞ்சவருக்கு ஸ்கோர் 51 தான் வந்திருக்கு. இப்போ ஓவருக்கு 10 ரன் தான் வந்திருக்காங்க. லாஸ்ட் ஃபைனல் ஓவர் முக்கியமான 6 பந்து. ஸோ கடைசி ஓவர் மேட்சை டிசைன் பண்ணணுமே சொல்லலாம். ஸோ முத்து பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் முத்து டாப் ஏஜ். சான்ஸ் ஃபார் கேட்ச். ஸோ பாலாஜி கேட்சை தெளிவாக எடுத்துட்டாரு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க அருண் பிரதர்ஸ். பேட்ஸ்மேன் திலீப் ஸ்ட்ரைக்கில் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு. செகண்ட் ஒன் ஷாட் ரீச்சில் வந்து ஃபர்ஸ்ட் பாலே பனிஷ் பண்ணியிருக்காருங்க. பெரிய சிக்ஸு. ஸ்டெப் டவுன் ஷாட் அகைன் அதே டைரக்ஷன்ல. இந்த முறை ஸ்டாண்டர்ட் தெளிவா கிளியர் பண்ணிட்டாரு. 2 பால் 2 சிக்ஸ் தேவையான ரன் கொடுத்துருக்காரு திலீப். ஃபோர்த் ஒன் வைடா போட்டிருக்காரு. பிரஷார் ஆன் போலர் 3 போன ஒரு வைடு. டாப் பேஜ் இந்த முறை ஃபீல்டரே இல்லை. அஞ்சு வரதுல ட்ரை இருக்கும். ஈஸி 2 ரன்ஸ். ஸோ இங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் நோட்டுங்க. 2+1 விக்கெட் இந்த பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 2 பந்து கிளீன் பால். இன்சைட் அடிச்சு போட்டு ஸ்டாம்பில் போட்டு ரன் லைக் தான் சொல்லணும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரவி. லாஸ்ட் ஒன் ஷார்ட்டு லாங் பாலில் பாலுக்கு வந்தால் ஸ்டாப் பண்ணல வெங்கட். 1 ஒன்ஸில் பவுண்டரி, கடைசி ஒரு பவுண்டரியாக மாற்றிருக்காங்க. கடைசி ஓவரில் 2 சிக்ஸ் ஒரு பவுண்டரி வந்திருக்கு அருண் பிரதர்ஸ்க்கு. அருண் பிரதர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. மொத்தமாக 20 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 6 ஓவருக்கு. ஒரு டீசெண்டான ஸ்கோர்னே சொல்லலாம். போச்சம்பள்ளி 71 ரன் ஸ்கோர் பண்ணணும். ஸோ சேசிங் கண்டிப்பாக தரமாக இருக்கும். 2 சைடுமே பேட்டிங் லைனாக போயிருக்கு, பவுலிங் லைனாக போயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெஃப்டி முத்து, நான் ஸ்ட்ரைக்கில் பாலாஜி. 2 பேருமே லெஃப்டி. ஃபர்ஸ்ட் ஓவரை படா அசீம் பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் படை அட்டாக். ஒரு சிங்கிள் லெக் பைஸில். ஸ்ட்ரைக்கில் இருக்க எந்த 2 பேட்ஸ்மேன் போன மேட்சா? ஸோ ஒன் சைடாக வின் பண்ணி கொடுத்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் லாங் ஆஃப்ல போயிருக்கு. லேட் டைமிங் பேட்ல. ஃபாஸ்ட் அட்டம்ல கரெக்ட் பண்ணல. நல்ல பேக்கப். 2 ரன்ஸுங்க.
ஷாட் லாங்கானில் தான் போய் தர தெரியா. நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள் வந்ததான். காம்படிஷன் வைட் டெலிவரி. ஸ்விங் அண்ட் மிஸ். ஒன் மோர் அட் பால் இந்த ஓவரில். ஆப்பியா இருக்கார். ஒன் மோர் அட் பால். ஸ்கோர் 5 இருந்தா வந்திருக்கு. அருண் பிரதர்ஸ் அவங்களுமே கரெக்டாக இதே விஷயத்துல தான் இருந்தாங்க. விக்கெட் வந்து லூஸ் பண்ணல. ஒருமே இருக்கு 5 ஓவருக்கு 67 ரன் ஸ்கோர் பண்ணணும். சரி 66 ரன் ஸ்கோர் பண்ணணும். ரவி பவுலிங்கன்ல ஃபர்ஸ்ட் பால் இன்சரேஜ் பேக்கில் தான் வந்திருக்கு. டாட் பால். ஸோ ரெக்கார்ட் ரன் பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 13 மாறி இருக்கு. செகண்ட் ஒன் குயிக்கரா போட்டிருக்காரு. குட் நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட் பால். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச். ஷார்ட்டாக ஃபுல்லாக கிளியர் பண்ணல. எக்ஸ்ட்ரா பவுன்ஸை கரெக்டாக பிக் பண்ணல. ஓய்யோ தரமான எஃபோர்ட்டுங்க. எடுத்துருந்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்ச்னே சொல்லலாம். சிங்கிள் மட்டும். ஸோ நல்ல எஃபோர்ட், நல்ல ட்ரைங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கேரி பண்ணா. லாஸ்ட் டைமில் விட்டுட்டாரு. நிஷாந்த் நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன். ஸோ குட்லண்டில் அகெயின் ஒரு டாட் பால். சான்ஸ் ஃபார் கேட்ச். இதுவுமே டீப்பில் தான் ஃபீலர்ஸ் இருக்காங்க. கேரி ஆகல. சிங்கிள். நெக்ஸ்ட் ரிசர்வாக போட்டிருக்காரு ரவி. பாடி அட்டாக். ஸோ ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. ஒன் மோர் டாட் பால் இந்த ஓவர். நிறைய டாட்ஸ் போட்டிருக்காரு. ஸோ நல்ல ஓவருங்க ரவிகிட்ட இருந்து. ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 9 ரன் தான் வந்திருக்கு. விக்கெட் அது லூஸ் பண்ணல. தரமான ஓவர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் எந்த பவுன்ஸும் பெரிய ஷேடும் கொடுக்காம போட்டிருக்காங்க. அருண் பிரதர்ஸ் நல்ல ஓவருங்க, நல்ல பவுலிங். நியூ பவுலர் குமரேசன் பவுலிங் இல்லை. ஸோ 2 ஓவருக்கு 9 ரன் தான் வந்திருக்கு. ஃபுல் ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ் கீப்பர் ஸ்டாப் பண்ணல. நோ பால் கொடுத்துருக்காங்க. ட்ராக்கை விட்டு வெளியே போறதுனால இந்த பால் ஃப்ரீட்டாக யூஸ் பண்ண வரான்னு பார்க்கலாம். மோகன் நல்ல கட் ஷாட் விட்டு தட்டி இருக்காரு. அங்கே பெரிய ஓப்பன் ஃபீல்டர் யாருமே இல்லை. பவுண்டரி போயிடுச்சு. ஒரு தேவையான பவுண்டரி போலுங்க. ஸ்வைண்டி அடிச்சு தான் வந்திருக்கு. அப்புறம் அதையும் செக் பண்ணி பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி செகண்ட் இன்னிங்ஸில் பாலாஜியோட பேட்லேருந்து 3rd ஓவரில் வந்திருக்கு. அப்படியே இருக்கு. ஓய்யோ பேக்கில் தான் வந்திருக்கு. காலை ஸ்டாப் பண்ணல. பவுண்டரி போகலைங்க. லைன்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 5 முறை வைட் லைன் நினைக்கிறேன். காம்படிஷன் டாட் பால். 5 தடவை வைடு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்ச் நினைக்கிறேன். கேரி ஆகல. 1 பவுன்ஸ் தான் கேரி ஆயிருக்கு. இங்க சிங்கிள். அக்ராஸ் தடவை தான் பேர் ஸ்கொயர் லெக்ல. இப்போ ரெடி எடுக்கல. இங்க கம்ஃபர்டபுளா 2 ரன்ஸ் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுப்பாரு நினைக்கிறேன். 3 ஓவருக்கு ஸ்கோர் 22 வந்திருக்கு. ரிமையருக்கு 3 ஓவருக்கு 49 ரன் ஸ்கோர் பண்ணோம். இதுக்கப்புறம் வர எல்லா ஓவருமே மேட்ச் ஓவராக இருக்கும். ரவி பவுலிங்ல செகண்ட் ஓவர் தொடர்ந்து ஷார்ட் ஃபாஸ்ட் பால் பனிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். கிளியர் பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் 6 தேவையான 6 பாலாஜியோட பேட்ல இருந்து. குயிக்கா டெலிவரி. நல்ல கம்பேக். டாட் பால். தருவா லக்கி அப்படி ரொம்ப கீழே வந்திருக்குங்க. டாட் பால் அகைன். சரி நான் மீட்டில் ஃபைனல் லெக்ல தான் வந்திருக்கு. அவங்க ஃபீல்டர் டீப்பாக இருக்காங்க. 2 ரன் ட்ரை இருக்கும் கண்டிப்பாக. எஸ் ஈஸி 2 ரன்ஸ். தரத்துறையாக போயிருக்கு. ஸ்கொயர் லெக்ல போயிருக்குங்க. அங்கே பால் ரொம்ப டர்ன் ஆச்சு. மிஸ்ஃபீல்ட். ஒரு லக்கி பவுண்டரினே சொல்லலாம். போன பால் ஷாட்டுங்க. தெளிவாக பனிஷ் பண்ணிட்டு இருந்த தடவை 2வது 6 வந்திருக்கு. பாலாஜியோட பேட்ல இருந்து ஒரு தேவையான 6. ஸோ ரெஸ்பான்சிபிள் பேட்டிங்னே சொல்லலாம். நாலு ஸ்கோர் 40 ரன் வந்திருக்கு. ரிமையருக்கு 12 பாலுக்கு 31 ரன் தேவை. அடுத்த ஒரு கிளீன் மேட்ச் ஓரா இருக்கும்.
ஸோ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 15 மாதிரி இருக்கு. அடுத்து வரப்போ பிடிச்ச விட கண்டிப்பாக கடைசி வரல ப்ரெஷராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 பாலுக்கு 31 மேட்ச் வரப்பட சந்தோஷ் பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் காம்படிஷன் டாட் பால் நினைக்கிறேன். செகண்ட் ஒன் சரி நான் மீடியில் சோயரா போட்டாருங்க. இப்போ வரையும் பால் எடுக்கல இங்கே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஈஸி 2 ரன்ஸ். 10க்கு 29. நல்லா புல் ஷாட் ஃபைனல் லெக்ல ஃபீல்டரே இருக்காரு. இருந்தாலும் அவருமே கிராஸ் பண்ணி போயிருக்குங்க. ஒரு தாவியான சிக்ஸர் ஃபர்ஸ்ட் சிக்ஸர் முத்தோட பேட்ல இருந்து. இப்போதைக்கு 23 க்ளோஸாக போயிருக்கு இந்த மேட்ச். சோயரா போட்டிருக்காரு. நல்ல கம்பேக் 6 கவர் ஒரு டாட்டு. 8 பாலுக்கு 23. இதுவும் டாட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் டாட் பால். ஸோ 7 பாலுக்கு 23 மேட்ச் வர இப்போ வரையும் ஒரே ஒரு 6 மட்டும் தான் போயிருக்கு. நல்லா புடிச்சட் ஆனால் டிஸ்டன்ஸ் போல ஹைட்டு தான் போயிருக்கு. அங்கே டீப்ல இர்ஃபான் கேட்ச் வந்திருக்காரு. தெளிவாக எடுத்துட்டாரு. முக்கியமான விக்கெட் நான் சொல்லுவேன் இந்த விக்கெட். செட்டில் பேட்ஸ்மேன் முத்து விக்கெட் யூஸ் பண்றாரு. மேட்ச் வர தரமா போட்டிருக்காருங்க. ஒரு 6 போனாலுமே அடுத்தது பால டாட் சிங்கிள் மாற்றி போட்டிருக்காரு. நல்ல ஒரு சந்தோஷம் இருந்து. 6 பாலுக்கு 23 இர்ஃபான் வந்திருக்காரு. பவுலிங் எல்லாம் ஸ்ட்ரைக்ல செட்டில் பேட்ஸ்மேன் பாலாஜி ஃபர்ஸ்ட் பால். சரி நான் மீட்டில் பேட்டில் ரன்னுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நோ சொல்லிட்டாரு. டாட் பால். குறைஞ்சது 3 பேர் ஷாட் கிளியர் பண்ணணும். ஸ்விங் அண்ட் மிஸ் பேட் கீழே வந்திருக்குங்க. டாட் பால். பாலுக்கு 24 பாலுமே கிளியர் பண்ணணும். கிளிக் பண்ணி விட்டுருக்காருங்க. ஸோ சரி வந்துட்டாங்க தான் சொல்லணும் இந்த பாலோட. 3க்கு 23. எதுவுமே டாட்டுங்க. விக்கெட்டிங்க. இந்த மேட்சோட கடைசி பால் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்சா இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸா அருண் பிரதர்ஸ் திருப்பத்தூர் வின் பண்ணுறாங்க. ஸோ கேம் சேஞ்சிங் ஓவர்னு சொல்லலாம். சந்தோஷிட்டா இருந்து நல்ல ஓவர். ஸோ கடைசி ஒரு சிறுவா போட்டிருக்காரு இர்ஃபான். எந்த பெரிய ஷாட்டும் கொடுக்காம. 5th பிரைஸ் 11 ஸ்டார் பந்தாரப்பள்ளி வாங்குறாங்க. சிக்ஸ்த் பிரைஸ் நேஷனல் சிசி வாங்குறாங்க. 3rd பிரைஸ் போச்சம்பள்ளி வாங்குறாங்க. போச்சம்பள்ளி பிஎஸ்சி அணி வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் அருண் பிரதர்ஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் அருண் பிரதர்ஸ் திருப்பத்தூர். எங்களுக்கு முதல் பரிசை வாரி வழங்கிய டி சபரி, டி ராஜேஷ், டி